ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான சம்பவம் நமக்கு ஈரோட்டில் இருந்து தாங்க வந்திருக்கு. இந்த நிகழ்வில் ஒரு பொண்ணு அப்படின்னு நினச்சி மோகினி பேய்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி ஹாரரான த்ரில்லிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிகமாக பேச வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஈரோடு மாவட்டத்தில் ரொம்பவே சின்ன அழகான கிராமத்தில் தாங்க இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இவங்களோட வீட்டில இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்திலே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் அப்படின்றவங்க தான். இந்த நிகழ்வுல ஜெகதீசனும் அவங்களோட ஃப்ரெண்டு 2 பேத்துக்கும் நடந்த ஒரு திகிலான சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. 2008 காலகட்டத்தில் ஜெகதீசன் இவரோட ஃப்ரெண்டு ராஜா, இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. காலேஜில் முடிச்சுட்டு இவங்க ஊர்லேயே சின்ன சின்ன வேலைங்களுக்கெல்லாம் போவாங்க. இவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணுவாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே பயங்கரமான கலவரமே நடக்கும் இவங்களால. இந்த மாதிரி இருக்கிற டைமில் மட்டும்தான் அவங்க இந்த கலவரம் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. மற்ற டைம்லாம் ரொம்பவே சாந்தமாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஆளுங்களாக தான் இருந்திருக்காங்க. அப்படிதான் இவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம்டா, இங்க ஊருக்குள்ளேயே பண்ணினா தானே கலவரம் ஆகுது, நம்ம ஊரை விட்டு கொஞ்சம் அவுட்டர் பகுதியில் போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் பண்ணது தப்பு கிடையாதுங்க, அவங்க சூஸ் பண்ண அந்த இடம் தான் தப்பு. எந்த இடம் சூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஊர்ல இருந்து அவுட்டர் பகுதி, அதாவது இந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து கொஞ்சம் காடு மாதிரியான பகுதி இருக்கு. ரயில்வே ட்ராக்ல இருந்து ஒரு 200 மீட்டர் உள்ள போனா கொஞ்சம் காடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடத்த தான் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அங்க இவங்களுக்கு தேவையான அந்த சரக்கு சைடிஷு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கிக்கிட்டு இவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த காட்டு பகுதிக்குள்ள போறாங்க. அப்படி போனவங்க பயங்கரமான போதை ஆயிட்டாங்கங்க. அதாவது இவங்களோட செய்கையில என்ன செய்யறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. தலைக்கு போதை ஏறிச்சு, ரொம்ப மட்டையாகிற நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல இவங்க அந்த காட்டு பகுதியில இருந்து சரி வாடா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஒரு 6:30-7 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. நல்லா இருட்டாயிடுச்சு. அப்போ இந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி அந்தாண்டு தான் போனாதான் இவங்களோட பைக் எடுத்துட்டு இவங்களோட கிராமத்துக்கு போக முடியும். அப்படி அந்தாண்டு இருந்து இந்தாண்ட கிராஸ் ஆகிற டைம்ல கரெக்டா இவங்க பைக் நிறுத்திருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு மெதுவா அப்படியே நடந்து வர மாதிரி பாக்குறாங்க. அதுவும் ரொம்பவே அழகான பெண்ணா இருக்காங்க. அந்த டைம் நல்லா நிலா வெளிச்சம் இருக்கிறதுனால அது ஒரு பொண்ணு அப்படின்றது தெரியுதுங்க. நல்லா முகம் தெரியல, ஆனா ஒரு இளம் பெண், ஒரு 25-26 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான பொண்ணு அப்படியே அந்த ரயில்வே ட்ராக்ல நடந்து அவங்க ஆப்போசிட் சைட்ல இருந்து வந்தவங்க நேரா அந்த ரயில்வே ட்ராக்ல நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா ஒரு பொண்ணு, அழகான பொண்ணா தெரியுறா, இங்க நடந்து போறாளே, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேத்துக்குமே குழப்பம் ஆயிடுச்சு. போதையில இருந்ததுனால இவங்க ஏமா எங்கம்மா போற, இந்த டைம்ல இங்க எங்கம்மா போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பவும் அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல. என்னடா நம்ம கேட்க கேட்க பதிலே சொல்லாம போறாளே, இவ யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு 2 பேருமே விடாம அந்த பொண்ணை பின்தொடர்ந்து போறாங்க. அப்படி போகும்போது கொஞ்சம் தூரம் ஒரு 200-300 மீட்டர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அடி கூட நகரல. இவங்க 2 பேரும் அங்கே நின்றுட்டால, இவளை இன்னைக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், நம்ம கேட்டு அவ பதில் சொல்லாம போறாளே அப்படின்னு ஒரு கெட்ட வஞ்ச எண்ணத்தோட பக்கத்துல நெருங்கி போறாங்க. அப்படி நல்லா பக்கமாவே நெருங்கி போயிட்டாங்க. ஒரு 2-3 அடி டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட முகத்தை அப்பதான் அவங்க கொஞ்சம் க்ளோஸா பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க அப்படியே மிரண்டடிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்கங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட பக்கமா போயிட்டு அந்த பொண்ணு அப்படியே தொடலாம் அப்படின்னு போகும்போது அந்த பொண்ணு மெதுவா அப்படியே நிமிர்ந்து பார்த்திருக்காங்க. அது வரைக்குமே தலை கீழே குனிஞ்சபடிதான் நடந்துட்டு போனாங்க. அப்போ அப்படியே மெதுவா அந்த பொண்ணு மூஞ்ச காட்டுனதும் அந்த பொண்ணோட முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா அழுகி போன முகமா இருந்திருக்கு. அங்கங்க அப்படியே தோல்லாம் பிஞ்சு தொங்குற மாதிரி பார்த்திருக்காங்க. பார்த்தவங்க இது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு மிரண்டடிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க அந்த பைக் பக்கமா ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அப்படியே இவங்க பின்னாடிதான் அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை பார்த்ததும் வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு எப்படி முன்னாடி வந்தாங்கன்னே தெரியல. சர்ன்னு அவங்களுக்கு முன்னாடி ஒரு 3-4 அடி டிஸ்டன்ஸ்ல நின்றுட்டு இருக்காங்க. என்னடா அங்க நின்ன பொண்ணு இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்துட்டாலே அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணோட உருவத்தை தாண்டிதான் அவங்க அந்தாண்ட போய் ஆகணும். அப்படியே கொஞ்சம் அந்தாண்ட நகர்ந்து காட்டுக்குள்ள ஓடலான்னு பாக்குறாங்க. அப்படி ஓடுனாலும் அந்த பொண்ணோட உருவம் மறுபடியும் இவங்களை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு.
அப்படியே அந்த காட்டு பகுதிக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி கொஞ்ச தூரத்துல இவங்களுக்கு அந்த போதையெல்லாம் தெளிஞ்சிருச்சுங்க. அந்த முகத்தை பார்த்ததுமே ஓரளவுக்கு போதையெல்லாம் தெளிஞ்சிருச்சு. ஓடி அப்படியே ஒரு மரத்துக்கு அடியில அப்படியே ரிலாக்ஸ் ஆகலான்னு மூச்செல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இன்னும் ஒரு பயங்கரமான காட்சி. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட உருவம் அந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து அப்படியே காத்துல பறந்தபடி ஒரு 2-3 அடிக்கு பறந்தபடி அப்படியே காத்துல மிதந்து வரதை பார்த்தவங்க, இந்த உருவம் நம்மளை விடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடினாலும் ஃபுல்லா காடுதான், அந்தாண்ட எங்கேயுமே போக முடியாது, ஊருக்கு போக முடியாது. அந்த காட்டுக்குள்ளே சுத்தி வளைச்சு எப்படியாவது நம்ம ஊருக்குள்ள போயிடலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல வராங்க. அப்படி வந்த பின்னாடி சுத்தி சுத்தி பாக்குறாங்க, அந்த பொண்ணோட உருவம் அங்க இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அங்க எங்கேயுமே இல்லை. அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு அவங்க அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி அந்த பைக்கை எடுத்துட்டு மறுபடியும் அவங்களோட கிராமத்துக்கு போலான்னு சொல்லி அப்படியே மெதுவா போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் தாங்க அந்த பைக்ல நல்லா டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. எப்படியாவது நம்ம வீடு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப ஸ்பீடாவே போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது இவங்களுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் பைக் ஓட்டுறது வந்து ஜெகதீசனோட ஃப்ரெண்டு தான் ஓட்டிட்டு இருக்காரு. ஜெகதீசன் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே இவரை பின்னோக்கி யாரோ இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. அப்படியே முன்னாடி ஓட்டிட்டு இருக்கிற ஃப்ரெண்டை அப்படியே இடுப்போட சேர்த்துக்கு பிடிச்சிக்கிட்டாருங்க, நம்ம கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படி பிடிச்சாலுமே 2 பேருமே இழுத்து கீழே போடுற அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாவே யாரோ பின்னாடி இருந்து இழுக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அப்படியே 2 பேரும் அந்த பைக்ல இருந்து நிலைத்தடு மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தவங்க எந்திரிச்சு சுத்தி சுத்தி தேடி பாக்குறாங்க, யாருமே இல்லைங்க. ஆனா இவங்களை யாரோ பிடிச்சு இழுத்தது இவங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இனிமே இங்க நிக்க கூடாது, நம்ம எப்படியாவது நம்ம ஊரை பார்த்து போயிடணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பைக்ல ஏறி உக்காந்து அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது அப்போதான் ஜெகதீசன் கிட்ட, உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்காடா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு முன்னாடி பைக் ஓட்டிட்டு இருந்த ஜெகதீசனோட ஃப்ரெண்டு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எந்த அடியும் படல, நீ நேரா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல் போதே அங்கேயே இறங்கிருச்சு. இந்த பேய் பார்த்தது இந்த நிகழ்வுகள்லயே அப்படியே மெதுவா வீட்டுக்கு போறாங்க. ஜெகதீசனோட வீட்டுல இருந்து அவங்க ஃப்ரெண்டு வீடு வந்து ஒரு 5-6 வீடு தள்ளி தாங்க இருக்கு. அப்படியே ஜெகதீசன் அவங்களோட வீட்டுல இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு எல்லாருமே கை காலெல்லாம் கழுவிட்டு உள்ள போய் சாப்பிட்டு படுத்து தூங்குறாங்க. அப்போதான் ஜெகதீசன் அப்படின்றவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அங்க கீழே விழுந்தாரு பாத்தீங்களா, அங்க இருந்து எந்த ஒரு வலியுமே இல்லை. இப்போ வீட்டுக்கு வந்த பின்னாடிதான் அவருக்கு லேசா முதுகுல பயங்கரமான வலியா இருந்திருக்கு. அப்படியே ஒரு மாதிரி எரியற மாதிரி இருக்கு, வலிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஃபீல் அவரால் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறமா அம்மா எனக்கு முதுகலை என்னமோ பண்ணுது, கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு மெதுவா அவரோட அந்த சட்டையை கழட்டிட்டு பாக்குறாங்க. அப்படியே முதுகுல யாரோ பலார்னு அடிச்ச மாதிரி, ஒரு 2 கையும் பதிஞ்ச மாதிரி அப்படியே அச்சு இருந்திருக்கு. என்னடா இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க, யாருக்கிட்டடா அடி வாங்கின, மறுபடியும் குடிச்சிட்டு யார்ட்டையாவது வம்பிழுத்து அடி வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா, என்னை யாரும் அடிக்கலையே, நான் இன்னைக்கு குடிக்க கூட இல்லையே, நல்லா போதையானதான் சண்டை வரும், அவர் அன்னைக்கு நான் லைட்டா தான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்ல இது நீ யார்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒண்ணும் இல்ல நீ விடு அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவங்க அம்மா மறுபடியும் அடி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகி விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த சட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் அப்படியே மெதுவா படுத்து தூங்குறாரு. அவங்க வீட்டுல எல்லாருமே அன்னைக்கு சாப்பிட்டு படுத்து தூங்குறாங்க. டைம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 12-12:15 வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல ஜெகதீசன் அப்படின்றவருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இவங்களோட வீட்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு வந்து நல்ல பயங்கரமா மல்லிப்பூலாம் வச்சுட்டு கொலுசெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ரெட் கலர்ல ஒரு சிகப்பு கலர் சேலை கட்டின மாதிரி நடந்து வரதை பாக்குறாங்க. அந்த பொண்ணு நேரா அவங்களோட தெரு ஸ்டார்டிங்ல இருந்து மெதுவா நடந்து வர்றாங்க. வந்தவங்க ஜெகதீசனோட வீட்டு பக்கத்துல வந்ததும் அப்படியே ஸ்டன்னாய் நின்றுட்டு மெதுவா அப்படியே வீட்டுக்குள்ள வர மாதிரி பாக்குறாரு. வீடு நல்லா மெயின் டோர்ல லாக் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க. ஆனாலும் அந்த கதவை திறந்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வர மாதிரி பாக்குறாரு. வந்த பொண்ணு நேரா ஜெகதீசனோட ரூம்குள்ள போயிட்டு ஜெகதீசன் பக்கத்திலேயே உக்காந்துட்டு அப்படியே தலையெல்லாம் வருடி விடுற மாதிரி இவருக்கு தத்ரூபமா கனவுல பாக்குறாரு. அந்த கனவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தலையெல்லாம் வருடி விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப அவர் தூங்கிட்டு தான் இருந்தாரு, கனவுக்குள்ளேயே அவர் தூங்கிட்டு தான் இருக்காரு. அப்ப மெதுவா அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறாரு. அங்க ரயில்வே ட்ராக்ல பார்த்தா அதே பொண்ணு அப்படியே அந்த முகமெல்லாம் அழுகுன மாதிரி இவர் எப்படி பார்த்தாரோ ஒரு விகாரமான தோற்றமா பார்த்தாரு இல்லையா, அதே மாதிரி அந்த பொண்ணோட முகத்தை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு அந்த தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. பிளஸ் இந்த கனவுல இருந்தும் மீண்டு வர்றாரு. அப்படியே வேகமா கத்திக்கிட்டே அந்த கனவுல இருந்து மீண்டு வந்தவர் சுத்தி சுத்தி எந்திரிச்சு பாக்குறாரு. லைட் எல்லாம் போட்டுட்டு எந்த ஒரு உருவமோ யாருமே அங்க இல்லை.
எல்லாருமே அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜெகதீசன் மட்டும்தான் ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாமே ஹால்ல தான் படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னடா நமக்கு தான் கெட்ட கனவு வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே தண்ணி வச்சிருந்திருக்காங்க. தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் அப்படியே மெதுவா படுக்கலான்னு படுக்கிறாரு. அப்படி படுத்தவருக்கு பேரதிர்ச்சியான சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நேரா அந்த சீலிங்கை பார்த்தபடி நேரா படுத்திருக்கிறாரு. இப்படி படுத்துட்டு இருக்கும்போது இவருக்கு யாரோ நம்ம ரூம்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு டிஸ்டர்பன்ஸான ஃபீலிங் இருந்திருக்கு. அப்படியே ரூம் அந்த டோர்ல இருந்து செவுரு ஃபுல்லா பார்த்துட்டு ஜன்னல எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே மெதுவா மேல பாக்குறாரு. அப்படி பார்த்தவர் அவரோட வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத ஒரு காட்சி பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த சீலிங் மேல இவர் எப்படி படுத்துட்டு இருக்காரோ அதே மாதிரி இப்படி கமுந்தபடி அந்த பொண்ணோட உருவம் படுத்திட்டு அப்படியே இவரை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இவர் பார்க்குறாரு. அந்த பெட் லைட்ல அந்த 0 வாட்ஸ் பல்பு எரியும் இல்லையா பெட்ரூம்ல, அந்த வெளிச்சத்திலேயே பார்க்குறாரு. அப்பவே இவருக்கு நல்ல தத்ரூபமா அந்த உருவம் அங்க மேல படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே வீர்னு கத்துறாரு. கத்துனதும் அப்படியே பக்கத்துலயே எந்திரிச்சு போய் லைட் எல்லாம் போட்டுட்டு மேல சுத்தி சுத்தி பாக்குறாருங்க. அங்க யாருமே இல்லை. இவர் கத்துன சத்தத்தை கேட்டுட்டு அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாம் அப்படியே ஓடி வந்து பதறி போய் என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி கத்துன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஜெகதீசன் நடந்த விஷயம் எதுவுமே சொல்லலைங்க. சின்னதா ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதுதான், வேற ஒண்ணும் இல்லை, நீங்க போய் படுங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு இவன் எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு அவரோட முகத்தை பார்த்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா சரி அடுத்த நாள் காலையில எது வந்தாலும் நம்ம பேசிக்கலாம், அந்த அமைதியா படுக்கட்டும் அப்படின்னு அவரை ஜெகதீசனையும் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களும் அவங்களோட ஹால்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெகதீசன் ஒரு பயத்தோட ஒரு பதட்டத்தோடய அந்த ரூம்குள்ள சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இவருக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரலங்க. காலையில ஒரு 4 மணி 4:30 இருக்கும். அந்த டைம்ல தான் தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா காலையில ஒரு 7 மணி இருக்குங்க. அந்த டைமுக்கு ஜெகதீசன் எந்திரிச்சிட்டு வேலையா என்ன பண்றாருன்னா, அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவரை போய் பார்க்கலாம், ஒரு 6 வீடு தள்ளி தானே, அவனை போய் பார்க்கலாம், இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு மெதுவா அப்படியே போறாரு. அப்படி போனவருக்கு இன்னொரு பயங்கரமான ஷாக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான காய்ச்சலா இருந்திருக்கு. அவங்க வீட்டுல நீங்க எங்கப்பா போனீங்க, இவன் ஏதாவது பயந்துட்டானா, நைட்டு வந்ததுல இருந்து பயங்கரமா காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கு, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா கிட்டே இந்த மாதிரிதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால ஒண்ணும் இல்லம்மா, அந்த பனியில வந்ததுனால கூட அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெகதீசன் ராஜாவோட அம்மா அப்பா 2 பேரையும் சமாளிச்சுட்டு தன்னோட ஃப்ரெண்டான ராஜாவை போய் உள்ள பாக்குறாரு. அப்படி போய் பார்த்தவர் அப்படி நடுங்கி போயிட்டாருங்க. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு முன்னாடி நாள் நல்லாதான் அவரோட பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போ போய் பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவுமே காய்ச்சல் அடிக்குது. அதுவும் இல்லாம அவரால் பேசவே முடியாத அளவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. என்னடா நேத்து நல்லா தானே இருந்த, இன்னைக்கு எப்படிடா உனக்கு இவ்வளவு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தாலும் அவரால் சுத்தமாவே ராஜாவால பேசவே முடியலைங்க. அப்படியே படுத்த படுக்கையாயிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கிடக்குறாரு. பார்த்துட்டு ஜெகதீசன் அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு சரி இந்த ஆன்மா தான் இது ஏதாவது பண்ணிருக்குமோ, நமக்கு நடந்த மாதிரி இவனுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ராஜாவோட அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஜெகதீசன் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனுக்கு ஃபீவர் தான், ஒன்றும் சரியாகிரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ராஜாவை அப்படியே மெதுவா கூட்டி அவரோட பைக்ல உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு பாக்குறாரு. ஆனா ராஜாவால சுத்தமா எந்திரிக்கவும் முடியல. அப்படியே கை பிடிச்சாதான் நடக்கிற ஸ்டேஜுக்கு இருக்கிறாரு. அவர் எப்படி பைக்ல கூட்டிட்டு போறதுன்னு யோசனை பண்ணிட்டு அப்படியே ஒரு வழியா அவங்களோட ஊர்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு அவரை காட்டுறாங்க. அப்போ பயங்கரமான டெம்பரேச்சர் வச்சு பார்க்கும்போது பயங்கரமான காய்ச்சலா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஊசியெல்லாம் போட்டு கொஞ்சம் காய்ச்சல் எல்லாம் குறைஞ்ச பின்னாடிதான் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்பவும் ஜெகதீசன் என்ன பண்றாருன்னா, இவனுக்கு இவ்வளவு காய்ச்சல் வருது, நமக்கு வேற நைட் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இவங்க ஊர்லயே மாரியம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த திருநீர்லாம் எடுத்து வச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு மன நிம்மதியோட 2 பேருமே ஜெகதீசன் ராஜா 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு சேர்றாங்க. அப்போ காய்ச்சல் எல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. ராஜாவும் நார்மல் நிலைமைக்கு வரலனாலும் ஓரளவுக்கு ஓகேவா ஆயிட்டாரு.
அதுக்கப்புறமா வீட்டுல கொண்டுட்டு போயிட்டு ராஜாவை விட்டுட்டு மாத்திரை மருந்தெல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஜெகதீசன் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து நல்லா அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு மதிய டைம்ல தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெகதீசன் மெதுவா அப்படி தூங்குறாரு. அப்போ ராஜாவை அப்பதானே வீட்டுல விட்டுட்டு வந்தாரு, சரி அவனும் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலான்னு போன் பண்ணி கேட்டுட்டு அப்போ அவரு மாத்திரை எல்லாம் போட்டுட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்ன பின்னாடிதான் ஜெகதீசனும் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஜெகதீசன் படுத்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளதா இருக்கும். அந்த டைம்ல இவங்க வீட்டுல வந்து அவங்க தங்கச்சியும் ஸ்கூல் போயிட்டாங்க, அவங்க அப்பா அம்மாவும் ஏதோ வேலையா அவங்க வெளியே போயிட்டாங்க. நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஜெகதீசன் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காரு. ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு இவங்க வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி ஜெகதீசனுக்கு உள்ளுக்குள்ளேயே ஃபீல் ஆயிருக்கு. அப்படி மெதுவா கண்ணை திறந்து பார்த்தவரு சரி அப்பா அம்மாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து மெதுவான தூக்கத்துக்கு வந்து கண்ணை முடிச்சு பாக்குறாரு. அப்போ இவரோட பெட்டுக்கு பக்கத்துல வந்து ராஜா இருக்காரு இல்லையா, அவரு உட்காந்துட்டு இவரோட தலையை அப்படியே வருடி விட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு ஜெகதீசனுக்கு. என்னடா நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், உடம்பு சரியில்லை, இவனால நடக்கவே முடியாம இருந்தானே, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்னு அப்படியே முடிச்சு பார்த்தவரு பதறிக்கிட்டே, எப்படா நீ வந்த, என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு காய்ச்சல் எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தலையை வருடி விட்டுட்டு அப்படியே ஜெகதீசனை உத்து பார்த்துட்டே இருக்காரு. என்னடா இப்பதான் என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குற, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல, வந்து படுக்கிறியா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெகதீசனோட கட்டிலேயே ராஜாவையும் படுக்க சொல்றாங்க. அப்போ இல்லடா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. என்னடா வந்தா எந்த ஒரு விஷயமும் சொல்லவே இல்லை, வந்தவன் தலையை மட்டும் வருடி விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறானே, என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்னு ஜெகதீசன் மறுபடியும் பின்னாடியே ராஜாவோட வீட்டுக்கு போறாரு. அப்படி ராஜாவோட வீட்டுக்குள்ள போன பின்னாடிதான் இவருக்கு அவரோட வாழ்க்கையில நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்குன்றதே தெரியுது. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ராஜாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அவர் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல மாத்திரையெல்லாம் போட்டுட்டு வந்து படுத்தாரு இல்லையா, அப்பையில இருந்து இன்னமுமே எந்திரிக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அதை நம்பாம ஜெகதீசன் மறுபடியும் உள்ள போய் பாக்குறாரு. அப்போ ராஜா நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல நல்லாவே தூங்கிட்டு இருக்காரு. அப்போ இங்க நம்மளை பார்க்க வந்தது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட பக்கத்துல போய் உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே ராஜா வந்து தூக்கத்திலேயே அலறிக்கிட்டே மெதுவா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது ஜெகதீசன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு மிரண்டுட்டாரு. என்னடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, டேய் இப்பதானே நீ எங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு தானே போன, என்ன பார்த்துட்டு தானே போன அப்படின்னு கேட்கறாரு. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. நான் வரவே இல்லடா, இப்பதான் நான் எந்திரிக்கிறேன், எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அந்த கனவுனாலதான் அப்படியே கத்திட்டே எந்திரிச்சேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஜெகதீசனுக்கு அப்போதான் புரிஞ்சிருக்கு, அப்போ ராஜா நம்ம வீட்டுக்கு வரல, இது வேற ஒரு ஆன்மாவோட வேலைதான் அப்படின்னு சொல்லி. சரி இதை இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அதை ராஜா கிட்டையும் சொல்லலைங்க. அப்படியே மழுப்பி அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்து ஜெகதீசன் அவரோட வீட்டுக்கு போறாரு. போன பின்னாடி இவருக்கு ஒரே குழப்பம், இப்படிலாம் கூட நடக்குமா, ஒரு உருவம் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி வந்து நம்மள தலையெல்லாம் வருடி விட்டுச்சே அப்படின்னு இவருக்கு அந்த நிகழ்வுகள்ல இருந்து வெளியே வரவும் முடியல, இவருக்கு அதை வெளியே சொல்லவும் முடியல. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல ஜெகதீசன் வந்து அவரோட ரூம்ல படுத்துக்கிட்டாரு. அவங்க பாப்பா, அவங்களோட அம்மா, அவங்களோட அப்பா 3 பேருமே அந்த ஹால்ல படுத்துட்டு இருக்காருங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது ஜெகதீசனுக்கு அவரோட ரூம்ல படுக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருந்ததுனால என்ன பண்றாருன்னா, எழுந்து வந்து அவங்க அப்பாவுக்கு அந்தாண்ட சைட்ல அம்மா அப்புறம் தான் தங்கச்சி படுத்துட்டு இருக்காங்க, அப்பா தான் ஃபர்ஸ்ட் படுத்திருக்காரு. சரி ஓகேன்ட்டு அப்பாவோட பக்கத்துலயே பாய் விரிச்சு அவரும் படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பவே அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஆல்ரெடி அவருக்கு ஏதோ பயந்துருக்கான் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் இப்ப வந்து அந்த சந்தேகத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஏப்பா நீ ரூம்ல படுக்கல, இங்க வந்து படுக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இங்க படுத்துக்கிறேன், எனக்கு என்னமோ மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே அன்னைக்கு நைட்டு அங்க அவங்க 4 பேரும் ஹால்லே படுக்கிறாங்க. படுத்தவங்க ஒரு 12 மணி 1 மணி இருக்கும், நடுராத்திரி 1 மணி இருக்கும். அந்த டைம்ல இவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடக்குது. எல்லாருமே பயப்படுற அளவுக்கு நடக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெகதீசனோட ரூம்குள்ள யாரோ அந்தாண்டி இந்தாண்டியும் அப்படியே பயங்கரமான கொலுசு போட்டுட்டு நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இவங்க 4 பேருக்குமே கேட்டிருக்கு. அந்த டைம்ல ஜெகதீசன், அவங்க அம்மா, அப்பா 3 பேரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்களோட தங்கச்சி தான் கொலுசு போட்டுட்டு அந்தாண்டி தாண்டி அந்த ரூம்ல ஏதோ தேடிட்டு இருக்கா போல, இந்த டைமுக்கு என்ன தேடிட்டு இருக்கிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியோட பேர் சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்போ அவங்க தங்கச்சி வந்து பக்கத்துலதான் படுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்து என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலேயே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் இவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு அங்க நடந்தது அவங்க தங்கச்சி கிடையாது அப்படின்னு. மறுபடியும் அந்த வீடே அப்படியே பயங்கரமா சிலையோடுற மாதிரி அந்த கொலுசு சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு.
அதுக்கப்புறமா மெதுவா ஜெகதீசனோட அப்பா என்ன பண்றாருன்னா அந்த பெட்ரூம்ல 0 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கும்ல, அந்த வெளிச்சத்துல பாக்குறாரு அங்க ஒரு பொண்ணு நடந்துட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாரு. அப்படி ஃபுல் பிளாக்கா தான் இருந்திருக்காங்க. அந்த உருவமே நல்லா தெரியல. ஆனா கொலுசு போட்டுட்டு ஒரு பொண்ணு அந்தாண்டி இந்தாண்டி நடக்கிறாங்கன்னு மட்டும் தெரியும். அப்புறமா லைட் எல்லாம் போட்டு பார்க்கும்போதுதான் அந்த உருவம் அப்படி சர்ருன்னு இவங்களோட அந்த பெட்ரூம் ஜன்னல் வழியா வெளியே ஓடுறத அவங்க அப்பா மட்டும் நல்லா பார்த்துட்டாரு. மத்தவங்க யாருமே பார்க்கல. சரி, இந்த சத்தம் நம்ம ரூம்குள்ளதான் கேக்குதுன்னு நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம், வேற எங்கேயோ சத்தம் கேக்குது போல அப்படின்னு எல்லாருமே சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க அப்பா மட்டும் தத்ரூபமா அந்த உருவம் வெளியே போறத பார்த்துட்டாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில, அப்படியே அன்னைக்கு நைட் ஃபுல்லா முடிஞ்சிச்சுங்க. அடுத்த நாள் காலையில ஜெகதீசனை கூப்பிட்டு அவங்க அப்பா, என்னப்பா எங்கப்பா போனீங்க, ஏதாவது பயந்துட்டீங்களா, என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஜெகதீசன் ஒரு தயக்கத்தோடயே நம்மள எதுவும் தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்ம வீட்டுல தங்கச்சி வேற இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவா தயக்கத்தோட அந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த ரயில்வே ட்ராக்குக்கு போனது, அந்த பொண்ணை பார்த்தது, அதுக்கப்புறமா பின்தொடர்ந்து வந்தது, அந்த முதுகுல அடிச்சது, எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. சொன்ன பின்னாடி இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராஜாவுக்கு நடந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது மட்டும்தாங்க இவருக்கு தெரியும். அங்க என்ன நடந்துச்சுன்றது ராஜா சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சரி, இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது, நம்ம இன்னைக்கே ஏதாவது ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மதியமா இன்னும் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. இவங்க வீட்டுல பட்ட பகல்லையே ஜெகதீசன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட ரூம்ல ஏதோ செல்லு பார்த்துட்டு இருக்காரா, லேப்டாப் பார்த்துட்டு இருக்காரான்னு சரியே தெரியல. ஆனா அவங்களோட ரூம்குள்ள ஜெகதீசன் இருந்திருக்காரு. அப்போ வெளியே ஹால்லயே சேர் போட்டு அவங்க அப்பா உட்காந்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த ஜன்னல் வழியாவே மெதுவா ஒரு கருப்பான உருவம் உள்ள வர மாதிரி ஜெகதீசனோட அப்பா பார்த்துட்டு ஏய் அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டது ஜெகதீசன் அப்படியே மெதுவா திரும்பி பார்த்துட்டு என்னப்பா என்னப்பான்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்லப்பா, நீ அமைதியா இருப்பா, இங்க வெளியே நாய் போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அப்போதான் இந்த உருவம் ஜெகதீசனை விட்டு போகாது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அவங்க உள்ளூர்லயே உள்ள ஒரு சாமியாடி, ஒரு பேய் ஓட்டுறவரை கூட்டிட்டு வராங்க. அப்படி அந்த சாமியார் வீட்டுக்கு வந்த பின்னாடி ராஜா இருக்காரு இல்லையா, அவரையும் இந்த ஜெகதீசனோட வீட்டுக்கு வர சொல்லிட்டு 2 பேரையும் உட்கார வச்சுட்டு சின்ன சின்ன மாந்திரிக பூஜைகள்லாம் செய்யறாங்க. செஞ்சு பார்க்கும்போது அப்போதான் அந்த ராஜாவோட உடம்புக்குள்ள அந்த ஆன்மாவை இறக்கி பாக்குறாங்க. அப்படி இறக்குனதும் அந்த ஆன்மா பயங்கர ஆவேசமா அப்படியே ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே அது இறங்கிடுச்சு அப்படின்றது அப்பதான் வெளியே தெரியுது. கத்திக்கிட்டே வந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, நான் பாட்டுக்கு தான் நான் இருந்தேன், என்னை இவனுங்க தான் சீண்டுனானுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சொல்லுது. அதுக்கப்புறமா சரி நீ யாரு, எதுக்காக பிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி நானும் என்னோட லவ்வரும் அந்த ரயில்வே ட்ராக் பக்கமா மெதுவா நடந்து வந்துட்டு இருந்தோம். நாங்க அடிக்கடி அந்த இடத்துல சந்திக்கிறது வழக்கமா தான் இருந்திருக்கு. அந்த டைம்ல என்னை தனிமையா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்தவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கற்பழிச்சு, அப்பவும் அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படியே குத்துயிர் குலையுயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி லேசான ஒரு உயிரோட தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு வெளியே போனா நம்மளை எல்லாம் காட்டி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ட்ராக்லயே தூக்கி போட்டுட்டு அப்படியே இவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அப்பவும் அந்த பொண்ணு கத்த முடியாம கத்தி ஹெல்ப்க்கு ஆள் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ கூட கொஞ்சம் கூட ஈவே இருக்கம் இல்லாம அவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியா வந்த ஒரு ரயில் அந்த பொண்ணு மேல ஏறி ரொம்பவே கொடூரமான முறையில அந்த பொண்ணு செத்து போயிட்டாங்க. இந்த விஷயத்த அப்படியே அந்த ராஜாவோட உடம்புல இறங்கினா அந்த ஆன்மா சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா அந்த வழியா இவனுங்க வந்தானுங்க. நான் நார்மலா என்னோட வழிபாதையில நான் யாரையும் தொந்தரவுலாம் பண்ணாம நான் பாட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். என்னை மறுபடியும் பின்னாடி இவனுங்க தான் சீண்டுனானுங்க. அந்த கோவத்துலதான் இவனுங்களை விடவே கூடாது, எந்த ஒரு பொண்ணுமே தனியே நடக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துலதான் இவனுங்களை பின்தொடர்ந்து எப்படியாவது இவனுங்களை காலி பண்ணிடணும்னு நினைச்சுதான் வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணோட ஆன்மா அப்படியே சொல்லிடுதுங்க. சொன்ன பின்னாடி சரி இப்போதான் எல்லாமே தெரிஞ்சிச்சுல, இவனுக்கு தெரியாம பண்ணிட்டானுங்க, இனிமே அந்த பக்கமே வரமாட்டானுங்க, இந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேயட்ட அந்த சாமியார், அதுக்கப்புறம் ராஜாவோட அப்பா அம்மா, ஜெகதீசனோட அப்பா அம்மா எல்லாருமே அப்படி ரொம்பவே கெஞ்சி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் நான் போக மாட்டேன், இவனுங்க இப்படியே விட்டா இவனுங்க அந்த மாதிரிதான் மறுபடி தப்பு செய்வானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுவாங்க, மத்தபடி அந்த பொண்ணுங்க கிட்ட தப்பா பேசுறதோ தப்பா நடக்கிறதோ இது வரைக்கும் செஞ்சது இல்ல, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ தெரியாம பண்ணிட்டானுங்க, அதனால நீ மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு அப்படியே பயங்கரமா கதறி கதறி அழுதுருக்காங்க அவங்க அப்பா அம்மா 2 பேருமே. அதுக்கப்புறம் ஜெகதீசனும் இனிமே நான் யாரையுமே அந்த மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருமே கெஞ்சி கேட்டிருக்காரு.
அதுக்கப்புறமா தான் அந்த மோகினி பிசாசு வந்து சரி ஓகே அப்படின்னு மனசு இறங்கி அப்படியே அந்த ராஜாவோட உடம்புல இருந்து பிரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா ராஜா வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் எழுப்பி இந்த தீர்த்தமெல்லாம் தெளிச்சு அவரை எழுப்பி அவருக்கு தாயத்தெல்லாம் கட்டி விட்டுட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அவரால் எழுந்து நல்லா ஸ்டெடியா உட்கார முடியாத அளவுக்கு டயர்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அவரை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ரிலாக்ஸா தூங்க வச்சு அதுக்கப்புறமா எழுப்பியிருக்காங்க. அப்போதான் ஜெகதீசன் வந்து இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ராஜா இன்னொரு பயங்கரமான விஷயத்த சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, ஜெகதீசனுக்கு நடந்த மாதிரி அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு ராஜாவுக்கும் நடந்திருக்கு. அதுல நல்லா பயந்தவருக்கு தான் அப்படி அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இந்த சம்பவத்தெல்லாம் கேட்ட பின்னாடி சத்தியமா இனிமே அந்த பக்கம் நம்ம போக கூடாது, எந்த ஒரு பொண்ணையுமே தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது அப்படின்றது அப்போதான் இவங்களுக்கு புரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பூசாரி என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, அந்த பேயோட்டுறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜாவுக்கு வந்து உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும், ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், தூக்கத்திலேயே தான் இருப்பாரு, அதிகமான நேரம் தூக்கத்துல தான் செலவிடுவாரு, அதெல்லாம் நீங்க பெருசுப்படுத்தாதீங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி தான் போயிருக்காரு. அதே போல ராஜாவை வந்து 2-3 நாளைக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ராஜா அவரோட நார்மல் லைஃபை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்பு சரியில்லாம இருந்தார் இல்லையா, அதுல இருந்தும் மீண்டு வந்துட்டாரு. இப்போ நல்லா இருக்காரு. அதுக்கப்புறமா நாங்க ட்ரிங்க் பண்றதுமே சரி, அதிகமா நாங்க முன்னெல்லாம் எப்பவுமே ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை ட்ரிங்க் பண்ணுவோம். ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி பண்றது கிடையாது. 15 நாளைக்கு ஒரு தடவை ரொம்ப ரேரான ஒரு டைம்ல தான் நாங்க ட்ரிங்க் பண்றது உண்டு அப்படின்னு சொல்லி ஜெகதீசன் சொல்லியிருக்காரு. ராஜாவுக்கு இப்போ மேரேஜ் ஆகிருச்சுங்க. அவர் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஜெகதீசனுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. இவரும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சிஸ்டர். நாங்க நல்ல ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டோம். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பிரிஞ்சு வேற ஊர்ல தான் இருக்கோம். ஆனாலும் என்னைக்காவது எங்க சொந்த ஊர்ல ஏதாவது விசேஷமா இருந்தா நாங்க சந்திக்கிற அன்னைக்கு நாங்க இந்த விஷயத்த சொல்லி பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்காரு ஜெகதீசன் அப்படின்றவங்க. இந்த நிகழ்வை சொல்லி முடிச்ச ஜெகதீசனுக்கு ரொம்ப நன்றியை சொல்லி தன்னோட தற்காப்பு வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தாங்க இந்த சம்பவத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த பொண்ணு அவனோட லவ்வரை நம்பி போய் அந்த லவ்வர் வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு ரொம்பவே சீரழிச்ச மாதிரி இனிமேல் எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம தான் முன்ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை நாமளும் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு திகிலான அமானுஷ்யங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்காவது நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல்ல அந்த இதை வீடியோவா போடணும், அந்த சம்பவத்தை வீடியோவா அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜா கூட அனுப்பி வைக்கலாங்க. டைப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க வாய்ஸ் நோட்டா அனுப்பி வச்சா கூட அந்த வீடியோ நம்மளோட சேனல்ல ரொம்ப திகிலான ஒரு ஹாரரான சம்பவமா இருந்துச்சுன்னா வீடியோவா அப்லோட் பண்ண முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஒரு அமானுஷ சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான். டாடா பாய்.